நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். நம்முடைய சமகாலத்தில் நடமாடும் தெய்வமாக அத்தனை பேருக்கும் அனுசத்தில் வந்து அனுகிரகம் செய்து கொண்டிருந்த மகா பெரியவர் அவர்களது ஜெயந்தி விழா ஆர்ஷ வித்யாபீடத்தில் எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருப்போம். இது வரைக்கும் இங்கே ஆர்ஷ வித்யாபீடத்தில் நம்ம ஆர்ஷ வித்யாபீடத்தில் அளவாக பண்ணிட்டுருந்தோம். இப்போ சுதாமா அவங்க குரூப் எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க. அதனுடைய ஒரு பேசிக்கில் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குறுகிய காலத்தில் பண்ணியிருக்கோம். இனி மேலே மிகப்பெரிய அளவில் பண்ணலாம். காரணம், நடமாடும் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் யாரையும் சொல்கிறாங்க. ஆனால் குலமாற நம்முடைய கண் முன்னால் பார்த்தவங்க தெரியும். அவங்களுடைய எளிமையும் அவங்களுடைய தபமும் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு வேதத்தினுடைய வார்த்தைகள் போல. அந்த தெய்வத்தின் குரலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வேதங்களும் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. 14 மொழிகளுக்கு மேலே பேசவும் எழுதவும் தெரிந்திருந்தார். அதனால் உலகம் முழுவதும் சனாதன தர்மத்திற்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதில் சாமிஜியுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதே போல் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் மிக மிக எளிமையாக மிக மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையாக அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. இன்னும் சாமிஜியை பற்றி பேசிகிட்டே போகலாம். அவர் வந்து முனிஸ்ரேஷ்டர், தபசீலர், மிகப்பெரிய சிறந்த சன்னியாசி, சன்னியாசிக்கு இலக்கணமாக இருந்தவர். சன்னியாசினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட மகா பெரியவர். அவர் பல மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. பல மிராக்கிள், எண்ணற்ற மிராக்கிள். யாரெல்லாம் அவரை அணுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகா பெரியவருடைய அக்கா பையன். அவரே நேரில் வந்து இங்கே இருக்கிற மாதிரி அதை சொல்லக்கூடாதும்பாங்க, யார்கிட்டும் சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனால் மகத்துவத்தை சொல்கிறதுல வியாசம் வசித்த நத்தாரம் சக்தே அப்படின்னு அவருடைய பெருமை சொல்கிறாங்க. எதனால் சொல்லியிருக்காங்க? அந்த ட்ரெடிஷ்னல், அந்த டெரிட்டோரியல் கிரேட்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த பொக்கிஷத்தை நம்ம கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுறது? அதனால் நம்ம இன்றைக்கி அதை சொல்லியிருக்கோம். சுவாமிஜி 2-3 வயசுலேருந்தே சாமிஜி கூடவே இருந்தவங்க. அவங்க மடியிலேயே வளர்ந்தவங்க. அவங்கக்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்தவங்க. சாமிஜி ஆராதனை, ஆத்மார்த்த பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து சாமிஜிக்கு தான் போயிருக்காங்க. அவங்கள தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும்னு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் இருந்தால் இன்னைக்கு இப்படி ஒரு விழா எடுத்து அதில் சாமிஜி வந்து தலைமை ஏற்று நமக்கெல்லாம் அனுகிரக பாசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மிக மிக பெரிய அரிதான ஒரு விஷயம். சாமிஜி அவங்கள அனுகிரக பாசனம் பண்ண